மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி பதிவில் நம்ம 9ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பயிற்சி 7.1 முதல் கணக்குரிய விடை தான் பார்க்க போகிறோம். ஹெரான் சூத்திரத்தினை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க. A = 10 சென்டிமீட்டர், B = 24 சென்டிமீட்டர், C = 26 சென்டிமீட்டர். ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா A + B + C மூணையும் கூட்டி 2ஆல் வகுத்தோம்னா அதான் என்னது அப்படின்னா எஸ். அப்போ ஏங்கிற அளவு என்னது 10, பிங்கிற அளவு எவ்வளவு 24, சிங்கிற அளவு எவ்வளவு 26/2 கூட்டலாமா. 6ஐயும் 4ஐயும் கூட்டோம்னா 10, 10க்கு 0, இங்கே மிச்சம் 1, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 1 6, 60/2 அடி கொடுக்கலாமாப்பா. O2 2, O2 6. இந்த ஒரு 0க்கு இங்கே அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன வருது, இங்கே நமக்கு 30ன்னு வருது. எஸ் அப்படிங்கிறது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 30ன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்னது அப்படின்னா √S × S - A × S - B × S - C. இந்த ஃபார்முலா நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ எஸ்ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 30ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். S - A. இப்போ 30 - Aங்கிறது என்ன இருக்குது 10. கணக்கில் கொடுத்துருக்க ப்ராக்கெட்டாக அப்படியே போட்டுக்கோங்க. திரும்ப எஸ்ங்கிறது எவ்வளோ அப்படின்னா 30 - Bங்கிறது எவ்வளவு 24. அடுத்து எஸ்ங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம் 30 - Cங்கிறது எவ்வளோ அப்படின்னா 26. சரிங்களா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதை கழிக்க போகிறோம். அப்போ 30ஐயும் 10ஐயும் கழித்தா நமக்கு என்ன வருது அப்படின்னா 20ன்னு வரும். 30ஐயும் 24ஐயும் கழித்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6ன்னு வரும். 30ஐயும் 26ஐயும் கழித்தா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4ன்னு வரும். இது எல்லாத்தையும் பெருக்கி போடுறத விட ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அதை சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், 30 20 இந்த ரெண்டுமே எந்த வாய்ப்பாடில் வரும் 10ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ ஒரே வாய்ப்பாடில் வர மாதிரி கூடிய நம்பராக இருந்தால் அது ஒரே வாய்ப்பாடில் பிரிச்சுருங்க. அப்போ 30 நம்ம எப்படி எழுதலாம் 3 10 30. 20 எப்படி எழுதலாம் 2 10 20. இல்லையாச்சா. அதே மாதிரி இந்த 6 4 எந்த வாய்ப்பாடில் ஒன்றா வரும்னு பாருங்கள். 2ஆம் வாய்ப்பாடில் வருமா. 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்போ அது 2ஆம் வாய்ப்பாடு வர மாதிரி பிரிங்க. 3 2 6. இந்த 4 எப்படி பிரிக்கலாம் 2 2 4. பிரிச்சாச்சா. அப்போ நம்ம ரூட்டில் இருக்கிறதுனால ஸ்கொயர்டு உள்ள நம்பராக ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ 3 × 3 3 ஸ்கொயர்டு இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம் 10 ஸ்கொயர். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர். இப்போ மிச்சம் எத்தனை 2 இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. அப்போ 2 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த ஸ்கொயர்டு ரூட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா ஸ்கொயர்டு இல்லாமல் ஸ்கொயர்டு ரூட்டும் இல்லாமல் எழுதுங்க. அப்போ இங்கே என்ன வரும் 3. இந்த ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 10. இந்த ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா 2. இந்த ஸ்கொயர்டு ரூட்டும் கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 2. இப்போ இந்த 2ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளவு 30 இன்ட்டு இந்த 2ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும் 2 2 4. இப்போ இந்த 30ஐயும் 4ஐயும் பெருக்குங்க. பெருக்குனா எவ்வளோ அப்படின்னா 120 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். அடுத்ததாக செகண்ட் சம் போகலாம். ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 1.8 மீட்டர் 8 மீட்டர் 8.2 மீட்டர். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஏன்னு வச்சுக்கோங்க, இதை பின்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது A + B + C/2. மூணையும் கூட்டி 2ஆல் வகுத்தா அதான் என்னது அப்படின்னா எஸ். ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்ன கிடச்சிருக்கு நமக்கு கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க 1.8. பிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 8. சிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க 8.2/2. இந்த புள்ளி வச்ச காரணத்தினால கொஞ்சம் குழப்பம். சைடு உங்களுக்கு கூட்டி காமிக்க பார்த்துக்கோங்க. 1.8 8.0 8.2. 2 8 கூட்டோம்னா 10, 10க்கு 0, மிச்சம் 1.
எட்டையும் கூட்டோம்னா 16, 16 + 1 17, 17 + 1 18. அப்போ நமக்கு என்னது விடை நமக்கு என்ன கிடச்சிருக்கு 18/2. அடி கொடுத்துடலாமா? ஓ 2 2 9 18. அப்போ எஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இது இந்த ஃபார்முலாவில் ஈஸியாக அப்ளை பண்ணிடுங்க. முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது ரூட் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ரூட் போட்டுக்கோங்க. எஸ்ங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 9. 9 மைனஸ் ஏங்கிறது என்னது 1.8 இன்ட்டு எஸ்ங்கிறது எவ்வளவு 9 மைனஸ் பிங்கிறது என்னது 8. எஸ்ங்கிறது எவ்வளவு 9, சிங்கிறது என்னது 8.2. அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோம் கழிக்க வேண்டியது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கழிக்க போகிறோம். அப்போ நமக்கு 9ஐயும் 1.8ஐயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கழிக்கணும். அப்போ என்ன வரும் 9.0 1.8. 0ல் 8 போகாது. அப்போ இங்கே ஒன்று கடன் கொடுத்தா அது 8ஆக மாறும், எதாக மாறும் 10ஆக மாறும். 10ல் 8 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7. இப்போ கழிச்சா எனக்கு என்ன வரும் 7.2ன்னு வரும். 9ஐயும் 8ஐயும் கழித்தோம்னா என்ன வரும் எனக்கு 1ன்னு வரும். இங்கே பாருங்கள் 9ஐயும் 8.2ஐயும் கழித்தா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 0.8ன்னு வரும். இது எல்லாத்தையும் பெருக்கிறத விட இதை வந்து சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். இப்போ இந்த 9ஐயும் இந்த 8ஐயும் பெருக்குனீங்கன்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா 9 எவ்வளவு 72. இங்கே நமக்கு புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால அப்போ நமக்கு என்ன வரும் ஆன்சரு 7.2ன்னு வரும். அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம் இதை ஆல்ரெடி நமக்கு என்ன இருக்குது இங்கே ஒரு 7.2 இருக்குது. இந்த 9ஐயும் 8ஐயும் பெருக்கினோம்னா நமக்கு என்ன வரும் 72ன்னு வரும். இங்கே புள்ளிக்கு அடுத்து ஒரு ஸ்தானம் இருக்கிறதுனால தள்ளி புள்ளி வச்சோம்னா 7.2. அப்போ நமக்கு என்ன வரும் ரூட் 7.2 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர்டு ரூட் என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்னது அப்படின்னா 7.2 மீட்டர் ஸ்கொயர்.